ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க சாங் வந்து பண்ணாக்க கொஞ்சம் ரொம்பவே லவ் ஃபீலிங்ஸ் அதுதான். ஸோ இது ஏதோ ஒரு மூவியில் வரும், பட் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ பட் நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட் நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண மட்டும் போதும். ஸோ அது எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப் வந்து பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோங்கனாக்க, ப்ராஜெக்ட் இன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்டை எப்படி உங்கள் ஐட்மோஷனில் இன்வெர்ட் பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அது கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ண செல்லு டெஸ்ட்டு இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் நேம் ஷோ தான், அது நீங்கள் செலக்ட் பண்ண கீழே வேவ் ஒன் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ண கீழே ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலை 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க சைடில் வந்து பண்ணாக்க டவுன் இருக்கும். இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு 2 1 கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் ஃபாண்டு. ஓகே, தமிழ் ஃபாண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் போதும், இதை ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் ஐட்மோஷன் ஆப்பை வந்து பண்ணாக்க நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டுடைய ப்ரீஷேட் லிங்க் வந்து 10 நிமிஷம் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணாக்க ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி வந்து பண்ணாக்க ஷோகம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், எடிட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ எப்படி நம்ம பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா மறக்காமல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே, ஸோ என்ன பண்ணிக்கிறீங்களா? என்ன பண்ணிட்டீங்களா? ஓகே, ஸோ கூடவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க ஒரு லைக்கை மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தினாக்க ஒரு சாங்குக்கு மேலே ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கா, அந்த லேயர் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கலர் ஃபில்டர் கொடுத்து ஸ்டாருக்கு நீங்கள் கிளிக் பண்ணிட்டு, ஸோ இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும். கரெக்டாக அந்த எஃபெக்டில் வந்து பண்ணாக்க இந்த பிக் ஆட் ஆகிடும். உங்களோட பிக்கு கொஞ்சம் சரி ஆகலைனாக்கா அப்படியே பேக் போகிறீங்க, கீழே முடிச்சிருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்கு அந்த மாதிரி ஆட் ஆகணுமோ அந்த மாதிரி அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க கேர்ள் பிக்குக்கு பதிலாக வந்து பண்ணாக்க கார்ட்டூன் இமேஜ் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இதே வேணாக்க இதை வச்சுக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்கனாக்கா ஜஸ்ட்டு அந்த பிக் ஒன்று குரூப் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு குரூப் போயிட்டு ஜஸ்ட் கீழே இருக்கிற அந்த கார்ட்டூன் இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கலெக்ஷன் கொட்டு ஸ்டாரிங் கிளிக் பண்ணிட்டு, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணாக்க அந்த பிக் வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இந்த மெத்தடில் வந்து பண்ணாக்க நீங்கள் பிக் வேணால் வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதாங்க வீடியோவே, அவ்வளோதான். ஸோ இப்போ நான் சொன்ன பாருங்கள், இதே சமயத்தில் அடுத்தடுத்து இருக்கிற அந்த ஆரஞ்சு கலரில் வந்து பண்ணாக்க ஒன் பண்ணால் நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கார்ட்டூன் பிக்கு வேணுன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய சாய்ஸ் தான். அவ்வளோதாங்க. என்ன ரொம்ப சிம்பிளாக இருக்கா, பட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு மேலே கால யூஸ் பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணினாக்க இந்த வீடியோ வந்து பண்ணாக்க ஸ்டார்ட் ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டவுட் வராதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா ரொம்பவே சிம்பிளாக தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க ஒரு லைக்கை தட்டிட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.